உங்களுடைய இன்றைய தினம் ரம்ஜான் நோன்பு முடித்துவிட்டு அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான என்னோடு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேர் சார்பாகவும் இந்த நேரத்திலே ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு வருகை தந்திருக்கின்றோம். எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக போட்டியிடுகின்றவர் ஒரு மருத்துவர். ஏற்கனவே அவர் பாலக்கோடு அரசு மருத்துவமனையிலே 3.5 ஆண்டு காலம் பணியாற்றியவர். தருமபுரி தலைமை மருத்துவமனையிலே 3.5 ஆண்டு காலம் பணியாற்றியவர். ஆக 7 ஆண்டு காலம் அரசு மருத்துவமனையிலே ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டவர் மட்டும் இல்லாமல் கொரோனா தொற்று அந்த இருந்த காலத்திலே தன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் கூட ஒருவர் பார்க்க விரும்பாத காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேருக்கு மேலாக உடனிருந்து சிகிச்சை அளித்து அவர்களை குணப்படுத்திய அந்த மருத்துவருக்கு இன்றைக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றோம். ஆகவே உங்களை பணியோடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், கடந்த காலங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தனியாக போட்டியிடுகின்ற நேரத்தில் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு இணைந்து நிற்கின்றோம். ஆக உங்களுக்கு ஆகாத இயக்கமெல்லாம் இன்றைக்கு எங்களோடு இல்லை. ஆகவே உங்களில் ஒருவராக இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய கோரிக்கையை எங்களால் இயன்ற அளவுக்கு நிறைவேற்றுகின்ற சக்தியும் இருக்கிறது. இன்றைக்கு அதே நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற டாக்டர் அசோகன் அவர்கள் கட்டளை சின்னத்திலே போட்டியிடுகின்றார். அவருக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் முதல் பண்டிலே இந்த காம்பவுண்ட் சுவர் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, கண்டிப்பாக அது நிறைவேற்றி தரப்படும். அப்படி காலதாமதம் அதில் ஆகிறது என்றால் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவதற்கு நான் முழு ஒத்துழைப்போடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றாக தெரியும், எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றக்கூடியவர்கள். மற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே வருவார்கள், மீது இருக்கக்கூடிய நேரத்திலே காணாமல் சென்று விடுவார்கள். நாங்கள் அப்படி அல்ல. ஆகவே அந்த எண்ணத்திலே மீண்டும் ஒரு முறை உங்களை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் பிரதிநிதி என்றைக்குமே மக்களோடு இருந்து மக்கள் பணி ஆற்றக்கூடியவர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து, கண்டிப்பாக உங்களில் ஒருவராக இருந்து என்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். ஆகவே உங்களுடைய முழு ஆதரவையும் ஒரு மனதாக எங்களுக்கு அளித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு, எங்களுடைய வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற சின்னம் ரெட்டலை, அந்த ரெட்டலை சின்னத்திலே உங்களுடைய முழு ஆதரவை தர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு, இந்த வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.